அறிவுடன் மாலை நியூஸ். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் சட்டசபை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் கட்சியின் தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக தாவேகா நிர்வாகிகள் செங்கோட்டையன், புஸ்தி ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி தங்களுடைய அரசியல் வேலைகளை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மக்களை நேரில் சென்று பொதுக்கூட்டம் நடத்தி சந்திக்காமல் இருந்த விஜய் டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் பொதுக்கூட்டம் நடத்தி மக்களை சந்தித்தார். அதோடு ஆளும் கட்சியின் மீது சில விமர்சனங்களையும் முன்வைத்தார். ஈரோட்டை தொடர்ந்து விஜய் அடுத்ததாக டிசம்பர் 28ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நடத்த இருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. இப்படியான சூழலில் இன்று 2026 தேர்தல் கூட்டணி குழு அமைப்பது தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பனையூரில் அமைந்துள்ள தாவேகா கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் என். ஆனந்த், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த கட்ட தகவல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் ஈரோட்டின் மக்கள் சந்திப்பை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து விஜய்க்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துள்ளார் செங்கோட்டையன். இந்த நிலையில் தாவேகா உயர்மட்ட குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு ஒன்றை தாவேகா அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இன்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா நிர்வாக குழு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் எதிர்க்கட்சி வைத்த விமர்சனங்களை குறித்து பேசினார். செங்கோட்டையன் பேசுகையில், தவழும் குழந்தைகள் தான் பெரியவர் ஆவார்கள். பெரியவர் ஆன பின் தான் தன்னாட்சி நடத்துவார்கள். நாங்கள் களத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பது தேர்தல் முடிவு தீர்ப்பளிக்கும். பொங்கல் முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய திருப்புமுனையை பார்த்தே நாடே வியக்கும் என்று தெரிவித்தார். நன்றி.